அது எப்படின்னு தெரில. இது மட்டும் நான் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு நானே எல்லார்ட்டயும் சொல்லுவேன். நான் எங்கேயாவது போய் சாப்பிடணும், ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அது வித்தின் 1 வீக் டூ 10 டேஸ் பிலோவிலேயே வந்துட்டு கண்டிப்பா நடந்துரும். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்து நான் ரொம்ப நாள் வந்துட்டு இங்கே போகணும்னு நெனச்சிருக்கேன். அதாவது 10 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ நான் யோசிச்ச மாரியே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வந்து அள்ளி போட்டு கூட்டு வந்துட்டாய்ங்க. அப்புறம் இந்த மக்கள்லாம் பார்த்து, அடடா! சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போல எல்லாமே இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். பட் அதுதான் இல்ல. ஃபுல்லா வெஜிடேரியன் தான். ஸோ அதுவும் எனக்கு தெரில. நான் உள்ள போற வரைக்கும் அது ஃபுல் வெஜிடேரியன் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சூஷி மாரியான ஃபுட்டாவது இங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஜாப்பனீஸ்ல எல்லாரும் வந்துட்டு அந்த பிளேட்ல வச்சு ஒரு 4 உருண்டை அப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, நான் அந்த விளையாட்டுக்கு வரலன்னு சொன்னதுனால, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்டே ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த பாஸ்தா, மாக்டெயில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கினோம். அது கூட ஒரு க்ரீமியான ஒரு சாஸ் குடுத்தாங்க. சரி ஓகே அதில வந்து இருக்கிறது பன்னீர் தான் அப்படின்னு பார்த்தா, அந்த சீஸ தான் அந்த மாரி மாடலிங் பண்ணி நம்ம மாடல் செஃப் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதோட ஆம்பியன்ஸ் செமையா இருந்துச்சு. உள்ள போய் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவைங்களோட மெனு கார்ட படிக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டஃப்பா இருந்துச்சு அதோட வேர்ட்ஸ் ஒண்ணு ஒண்ணும். ஸோ ஃபுட்டு ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பர் தான். ப்ரைஸ் ஆல்சோ ஒர்த். கண்டிப்பா ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் வெஜிடேரியனா இருந்தா மட்டும் போங்க மக்களே. நான்வெஜ்ஜா இருந்தா போய் அங்க என்ன மாரி நொந்து வந்துராதீங்க. ஸோ அத எதிர்பார்க்கல நான்.